அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக் மால்தீவ்ஸ். ரஷ்யாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னி அவர்கள் லெபனானுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல், லெபனானிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல். முனிச் ஜெர்மனியில் நடந்த மாநாடில் ஜெலன்ஸ்கி போய் கலந்துக்கிட்டால் ரொம்ப பெருமையாக அப்படின்னு சொன்னார்ல, அங்கே போய் அவர் என்ன பேசியிருக்கிறார், என்ன அவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதே போல் அவடிவிகா பகுதியில் கொஞ்சம் சுற்றி வளைச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். அப்படியே ஒவ்வொன்றும் பிரித்து மேய போகிறோம் என்னன்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு சில செய்தி ஊடகங்கள் தான் அரசல் புரசலாக தற்பொழுது வெளியேற்றிருக்காங்க. மால்தீவ்ஸ் ஆல்மோஸ்ட் பெயில் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன பெயில் அவுட் அப்படின்னா, முதல்ல அந்த பெயில் அவுட் என்னன்னு விளக்க போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மேபி நாளை மறுநாளோ இது கொஞ்சம் அப்படி பரபரப்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நான் அந்த செய்தி போகிறது காரணம் என்னென்னா, அவங்களோட எக்ஸ்டர்னல் டெபிட் அப்படின்னா வெளிநாடுல அதிகமாக கடன் வாங்கக்கூடிய லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது 2022. ஸோ 2018 வாங்கப்பட்ட கடன்களுக்கு திருப்பி அவங்க கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ இதுதான் அது. இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஓரளவுக்கு அதை சொல்லிக்கிட்டேன் நான். அந்த பெயில் அவுட்னா என்ன? பெயில் அவுட் அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் டெபிட், வெளிநாட்டு நீங்கள் வங்கிக்கிட்ட இருந்தோ மீதி எல்லாத்துக்கிட்ட ஒரு நிதி வாங்குறாங்க இல்லையா, அப்படி நிதிகள் வாங்கும் பட்சத்தில் அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸில் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்று வருஷத்துக்குள்ளே வட்டி கொடுத்துருங்க, அப்படி இல்லையா இவ்வளோ அமௌண்ட்டு ரீபேமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்கீமில் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீன்னு கேட்பாங்க. அது மாதிரி தான். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நான் அவ்வளோ டஃப்பாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்க. நம்ம போய் என்ன பண்ணுறோம், அவசரத்துக்கு கடன் வாங்குறோங்க. கடன் வாங்கும்போது கடங்காரங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் பாருவா 2 ரூபா வட்டி மாதம்னா கொடுத்துரும், 1ஆம் தேதி ஆனால் எனக்கு வட்டி வந்துடும், என்ன பண்ணுவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு 1 வருஷத்துக்கு வட்டியை நாங்கள் பிடிச்சிட்டு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. பிடிச்சிட்டு மீதி பணத்தை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம், நீ என்ன பண்ண 1 வருஷம் அசலோடு சேர்த்து வட்டியும் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளால் கடங்காரங்கிட்ட கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும், கடங்காரங்கிட்ட இல்லைப்பா என்னால் முடியல, திவாலாயிட்டேன், என்கிட்ட என்ன வேணாலும் எடுத்துக்கோ, டோட்டலாக முடிஞ்சு என் கதை, விட்டுரு என்னை அப்படின்னும். அதுக்கப்புறம் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்டலாம். இப்போ ஒரு கடங்காரர் நம்ம என்கிட்ட சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆளை விட்டுரு அப்படின்னோடனே, இப்போ நீ இந்த ஏரியாவில் இந்த ஜில்லாவில் எங்கேயாவது போய் கடன் வாங்க முடியுமா அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், வாங்க முடியாது. ஏன்னா அந்த கடங்காரங்க நம்ம வாங்கணும் இல்லையா, அவர் சொல்லிடுவார், ஏப்பா வாங்கின கடனே இன்னும் கொடுக்காம அவர்கிட்டே திவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்னப்பா கடன் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் மால்தீவ்ஸில் மேட்ச் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம மால்தீவ்ஸ் வெளிநாட்டு வங்கிகளில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடன் வாங்கிட்டு என்ன பண்ண, இப்போ திருப்பி கொடுக்கணும், வட்டி இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். இவங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியல. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டுக்கிட்ட போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இது மாதிரி நான் வாங்கின கடன் என்னால் கொடுக்க முடியல, அதனால் நாங்கள் பெயில் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க, அதாவது திவால் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்றாங்க. அப்படி திவால்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, மால்தீவ்ஸால் மேற்கொண்டு கடன்களை வாங்க முடியாது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாடு ஓடி செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தா மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டோ இல்லை மீதி நாடுகளோ கடன்களை அளிக்கும், இல்லை கடனை கொடுக்காது. இப்போ நம்ம திவால் ஆகிட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லை அந்த இடத்த தள்ளி பக்கத்தில் இன்னொரு வீட்டுக்காரோ ஓடி ஐயா என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்றேன், தம்பி நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி வந்துடுவார், அதனால் அந்த காசை கொடுங்க ஐயா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த சூழ்நிலை நம்ம எங்கே போய் மேட்ச் பண்ணலான்னா இலங்கை கிட்ட மேட்ச் பண்ணிடலாம். இலங்கை இதே மாதிரி தான் பெரிய அளவுக்கு பெயில் அவுட் ஆகிட்டு கடைசியில் சீனாவே கழுத்தை பிடிச்சி கேட்காத குறையாக கேட்டு அது பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் இந்தியா தான் பெரிய உதவிகள் செய்தது. கொஞ்சம் இலங்கை ஓரளவுக்கு நிமிர்ந்து நின்றதுக்கான காரணமே இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்கே தனது உரையில் கூட சொல்லியிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு இன்று கூட இந்தியாவுக்கு இலங்கை விசுவாசமாக இருப்பதற்கான இன்னொரு காரணம் சரியான நேரத்தில் உதவி செய்தது தான். சரி, இப்போ மாலத்தீவ்ஸுக்கு உதவுமா அப்படின்னா மால்தீவ்ஸுக்கு கண்டிப்பாக உதவும். அது ஏன்னா மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். சமீபத்தில் மோடி அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் மொய்சோ அவர்களுக்கும்
பெரிய அதாவது என்னென்னா நம்ம மோடி அவர்களை வேறு விதமாக விமர்சனம் பண்ணுறது அந்த மாதிரியான தகவல்களில், அது இல்லாமல் நம்மளுடைய இராணுவ அதிகாரிகள் அங்கே பாதுகாப்பு அளிக்கின்ற இராணுவ அதிகாரிகளை மார்ச் 10க்குள்ளே ரிட்டர்ன் வாங்குங்கன்னு சொல்கிறது, இந்தியன்ஸ் எல்லாம் கெட் அவுட்னு சொல்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து கையாண்டதுனால இதுக்கப்புறம் உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியன் டூரிஸ்ட் பெரிய அளவுக்கு போனாங்க. இந்த மாதிரியான நாடுகள் வந்து டூரிஸ்ட் தாங்க பலம். டூரிஸ்ட்டு தான் ஒரு நாட்டோட பலமே. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாநிலத்தில் நம்ம உணவுப் பொருள் சாப்பிடுவோம். அப்போ அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு கடையில் நம்ம சாப்பிடும்போது அந்த கடையில் வேலை வாய்ப்பு உருவாகும். பெட்ரோல் டீசல் ஏதாவது நம்மளால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போகும்போது போடுறாங்கன்னா அது அந்த மாநிலத்தோட வரியில் சேரும். அதை அப்படியே கொண்டு போயிட்டு அங்கே கண்ட்ரியில் சேர்த்துக்குவோங்க. அதே தான் அங்கேயும் அந்த கண்ட்ரியோட பொருளாதாரத்தை சேம் தான் வளர்க்கும். அந்த கண்ட்ரியோட பொருளாதாரத்தை அப்படி வளர்க்காத போது பெரிய பிரச்சனையாகும். ஸோ இங்கே டூரிஸ்ட்டு தான், இந்த டூரிஸ்ட் இந்தியா கட் ஆகிடுச்சு. 40% மேலே கட் ஆனதுனால அதுவுமே கஷ்டம். ஸோ மால்தீவ்ஸோட பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஊடகங்கள் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. மால்தீவ்ஸ் பெயில் அவுட்டுன்னு. இன்னொரு விஷயங்களோட கூட சொல்கிறேன். இதை நாளை வரலாமா இல்லை நாளை மறுநாள் வருமா அப்படின்னாங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் கூட சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெயில் அவுட் இல்லாமல். ஆனால் நிச்சயம் பெயில் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் ஒரு 3-4 ஊடகங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை இது கொஞ்சம் ஃபேக் நியூஸ் தான்பா, இதை வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்னும் சொல்லலை, ஆனால் சொல்ல போகிறோம், ஆனால் இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் 2 நாள் அது அவசரம் வரும். அப்போ நீங்கள் என்னை பற்றி நினச்சி பார்ப்பீங்க, ஓ ஒருத்தன் சொன்னாயா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம அலெக்சி நாவல்னி கிட்ட போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் யார்? ரஷ்யானுடைய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவல்னி 2021 சிறைப்பிடிக்கிறாங்க. சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெர்மனிக்கு போகிறதுக்காக இவர் ஃப்ளைட்டில் போய் உட்கார்றாரு. அப்படி உட்காரும்போது இவருக்கு வந்து பாய்சன் கொடுக்கப்படுகிறது. அந்த பாய்சன்னா அவருக்கே தெரியல. நல்ல மனுஷன் காஃபி ஷாப்பில் இருக்கிறாரு. காஃபி குடிச்சிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் உட்காராரு. அப்படி ஃப்ளைட்டில் உட்காரும்போது நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி சுயநினைவிலேருந்து கீழே விழுறாரு. அப்போ அவசரமாக ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு அவருக்கான சிகிச்சையை கொடுத்து அப்பயே அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் போகாதீங்க அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வரும், யார் இவர், ஏன் இவர் போக வேணான்றாங்க, எதுக்காக இவர் விஷம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை இந்த இடத்துல நான் விளக்குறேன். நான் வேறு யாரும் இல்லை, இவர் புடினை எதிர்த்து நான் அதிபர் வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். புடின் அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக லஞ்சம் லாவண்யம் எந்த அளவுக்கு திளைத்திருக்கிறதுன்றது பேரில் ஒரு நிறைய வீடியோ பதிவுகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஆதாரங்கள், எந்தெந்த அதிகாரிகள் என்னென்ன ஊழல் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஆதாரபூர்வமாக அடுத்தடுத்து வெளியிடுறது மட்டும் இல்லாமல் எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து ஒரு எதிர்க்கட்சி மாதிரி கிரியேட் பண்ணி அவருக்கு எதிராக நான் ஒரே ஒரு ஆள் நான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரபகண்டாவை கிரியேட் பண்ணார். பட் அப்போ என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதிபர் தேர்தலில் அவரால் நிற்க முடியல, உடனே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதிபர் தேர்தலுக்கு எதிராக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு போலியான வீடியோக்களை தயாரித்து அதிபர் மீது குற்றச்சாட்டு சுமத்திருக்கிறார்ன்ற குற்றச்சாட்டை ஃபஸ்ட்டு அவர் மீது பதிவு பண்ணிட்டாங்க. அப்படி பதிவு பண்ணும்போது தான் அந்த இன்சிடெண்ட் நடந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி ஷாப்பில் அது எப்படி எங்கே ரெஸ்டாரண்ட்டில் குடித்தார் எப்படி ஆச்சு அப்படின்றதே அவரால் யூகிக்கவே முடியல. அது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. 2021 அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஜெர்மனி நிறைய நாடுகள் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இப்போதைக்கு நீங்கள் போகாதீங்க, கொஞ்சம் பிரச்சனை ஓயிட்டோம். நோ நான் போய் இறங்குவேன், ஒன்றும் பிரச்சனை சொன்னார். கரெக்டாக போய் காலடி வச்சார். மாஸ்கோவில் கைது பண்ணிட்டாங்க. அவருக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஆஸ்கார் அவார்டில் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது, இவரோட வீடியோ பதிவு போடப்பட்டது. அங்கே ஆஸ்கார் அவார்டில் ஒரு மனைவிக்கு ஒரு நினைவு பரிசாக வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஃபிலிம் எடுத்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரிக்காக அவரோட மனைவிக்கு வந்து மேபி கொடுத்தாங்க. அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த இடத்துல. இது உங்களுக்கு யாராவது நினைவு இருந்ததுன்னா அதை கரெக்டாக எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்படி கொடுக்கும்போதே ரஷ்யா தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வெஸ்டர்ன் மீடியாலாம் வந்து இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியோட தலைவர் அலெக்சி நாவல்னி அவர்களை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரியும் இங்கே ஓரளவு சொன்னாங்க. அதே போல் அப்பயே எப்போ இந்த ஆஸ்கார் நாமினேஷன் அந்த மாதிரி சமயத்தில் கூட இன்னொரு விஷயமும் நடந்தது. பைடன் அவர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அலெக்சி நாவல்னிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா என்னுடைய சுயரூபத்தை நீ பார்க்க போகிறீங்க, மிகப்பெரிய சுயரூபத்தை பார்க்க போகிறீங்க புடின் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாரு. ஆனால் இன்று பார்த்தீங்க அப்படின்னா
என்ன நடந்தது இன்று? இப்போ தான் நம்ம சம்பவத்துக்கே வரேன் நான். மருத்துவமனையில் காலையில் நல்லபடியாக தான் வாக்கிங் போனாராம். நேற்று கூட ஜட்ஜுக்கு முன்னாடி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நல்லபடியாக பேசியிருக்கிறாரு, சிரிச்சிருக்கிறாரு. அந்த வீடியோ பதிவு கூட பார்த்தேன். நல்லா தான் இருக்கிறாரு. கொஞ்சம் உணவு தான் கொஞ்சம் சரியாக இல்லை போல், ரொம்ப ஆள் அப்படியே மெலிஞ்சு போயிருந்தார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் அடைக்கப்பட்ட சிறை, இது வந்து 7வது சிறை என்று சொல்லப்படுகிறது. ஆர்டிக் பகுதி பக்கத்தில் இருக்கிற சிறை. அதனால் உழைப்பணிந்த பணி இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் நார்மலாகவே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவங்கள தான் கொண்டு போய் வைப்பாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தபோது கொஞ்சம் டயர்டாக இருந்தாராம், அப்படியே உட்காந்தாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியாக அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துட்டார். உடலில் வந்து பிளட்டெல்லாம் வந்து கிளாட் ஆகிட்டுருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூரோப்பிய யூனியன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. இலையில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, இதுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது ரஷ்யா தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இதை காரணம் காட்டி அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. பட் ஆனால் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது எல்லாங்கிறட்டு தான் இங்கே கருத்து சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. தனிநபரை வந்து எதிர்க்கட்சின்னு வந்துட்டாவே நீங்கள் அடக்குறீங்க, ஒடுக்குறீங்கன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். இதற்காக நம்ம வந்து வாதாட போகிறதில்ல, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெருமை பேச போகிறதில்ல. ஆனால் ஜூலியன் அசாஞ்ச் விக்கிபீடியானுடைய சிஇஓவை என்ன பண்ணீங்க நீங்கள்? யூகே கோர்ட்டில் இப்போ மிகப்பெரிய தண்டனையில் இருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக சிறையில் அடிக்கிறாங்கன்னா, அங்கே ஆளுகின்ற அரசாங்கத்தினோட உண்மைகளை அப்பப்போ விக்கிபீடியாவில் எழுதுறதுனால எங்களுடைய ரகசியங்களை கசிய விடுறார் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் கைது பண்ணுறீங்க. அப்போ அதையே கொண்டு போய் அங்கே மேட்ச் பண்ணிக்கலாமா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் போரில் மனிதாபிமானம் அப்படின்றது மைனஸில், 0 கூட இல்லை, மைனஸில் ஃபாலோ பண்ணாங்க அமெரிக்கா. அதுவும் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய வீடியோ பதிவை ஒன்று வெளியிட்டிருந்தார். மேலே அமெரிக்கானுடைய ராக்கெட் போயிட்டுருக்கு, அதாவது ராக்கெட்டில் ஹெலிகாப்டர், ஷூட்டிங் ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு, மேலே ஷூட் பண்ணுற மாதிரி. கீழே எதுவுமே இல்லை, மக்கள் குழந்தைகள்லாம் நின்று குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஆயுதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் நேராக அங்கேருந்து சொல்கிறீங்க. அது இல்லாமல் நிறைய வீரர்களை வந்து ஒரு மாதிரி கொடுமைப்படுது, நிறைய விஷயங்கள், அதை நம்ம வெளில சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த நிறைய வீடியோ பதிவுகளை அடுத்தடுத்து வெளியிட்டார். அப்படி வெளியிடும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? கோர்ட்டில் நீங்கள் போயிட்டு வாதாடி இருக்கணும், இல்லைன்னு சொல்லியிருக்கணும். உடனடியாக கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேட்டோ நாடுகளை வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கலாம் இல்லையா? அப்படி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்களேன். இப்போ இது ஜூலியன் அசாஞ்ச் அவர்களை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸும் ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய நாடுகள் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. யூகே பிடிவாதமாக இருக்கிறாங்க. யூகேலேருந்து எப்படியாவது கொண்டு போய் அமெரிக்கா சேர்த்துன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பிடிவாதமாக்குறாங்க. அப்போ நீங்கள் பெருசாக அப்படியே ஜனநாயகத்தை வளர்த்திட்டீங்களா? அதுதானே எங்கள் கேள்வி. அங்கே ஒரு நியாயமாக இருக்கிறது, இங்கே ஒரு நியாயமாக இருக்கிறது. முதல்ல விடுதலை செய்யுங்கள் இவரை, அதுக்கப்புறம் பேசுங்கள் அவரை. அதுதான் நம்மளோட பிரதான கொள்கையாக இருக்கணும்ல. ஒருத்தர் ரைட்டுன்றதுக்காக இன்னொருத்தர் தவறை நம்ம சொல்ல முடியாது. சரி, ஓகே, இங்கேருந்து சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதையும் நம்ம யோசனை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நியூஸை நீங்கள் நார்மலாக அப்படி பார்த்துருங்களேன். என்ன போட்டிருக்குன்னா, நார்த் கொரியா பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ப்ராபபிளி ஃபெல் நியர் கியூ அப்படின்னு போட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னப்பா, கியூவுக்கும் வடகொரியாவுக்கும் ஒரு 400 கிலோமீட்டர் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏதோ ஜப்பான் இந்த பக்கம் தென்கொரியா இதை தானே மிரட்டிட்டு இருந்தாங்க. என்னப்பா இங்கேருந்து போய் அங்கே விழுந்து போச்சா? அது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாமே விழுந்த இடத்துலேருந்து 80 மீட்டர் வரைக்குமே சுற்றி இந்த மரங்கள்லாம் அப்படி சாம்பல் ஆகிடுச்சு. அந்த குழி கூட பாருங்கள், என்னப்பா கிணறு நம்ம வருஷ கணக்காக தோணுனா கூட தண்ணி வராதுங்க. ஒரு பயங்கரமான ஒரு காட்டுப்பகுதி நடுவில் விழுந்திருக்கிறது, தண்ணி அப்படியே பீறிட்டு மேலே வந்திருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாக இருந்திருக்கும் இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ். இது பார்த்த உடனே ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என்ன நடந்ததுங்க, எப்படிப்பா அங்கே போய் விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் சரி ஐயா கொஞ்சம் பார்த்து போடுங்கன்ற மாதிரி சிம்பிளாக இது என்ன சொல்ல வராங்க. அதாவது கியூனுடைய மேயர் வந்து இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை ரஷ்யா வாங்கி எங்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடினா கூட மற்ற வெடிகுண்டுகளை தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான அதிநவீன பாலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க. இன்னும் இதை பற்றின பதில்கள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ வரல. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஹாப்பியாக இருப்பாங்க வடகொரியா.
எங்களுடைய பவர்ஃபுல் வெப்பனை பார்த்துட்டியான்ற மாதிரி இருப்பாங்க. பட் தென்கொரியா போன்ற நாடுக்கெல்லாம் ஜெர்க்காக இருப்பாங்க. ஆஹா என்னப்பா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, என்ன இது மாதிரி 4 போட்டாவே கதை முடிஞ்சு போயிடும் போல் அப்படின்றாங்க. ஏன்னா சப்போஸ் கற்பனையாக நினச்சி பார்த்து சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ரெசிடென்ஸ் பில்டிங் மேலே விழுந்துருந்தால் என்ன ஆயிருக்கும், சுத்தமாக காலி ஆகிட்டுக்குமே, இது வந்து ட்ரையல் எடுத்திருக்காங்களான்ற ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு வந்திருக்குதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னா, பெல்கிராட் பகுதியில் நேற்று ஒரு தாக்கல் நடத்தினாங்க. அது பொதுமக்கள் ஒரு 6 பேர் மேலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு வரைபடத்தில் கூட போட்டிருக்காங்க. ஒரு 4-5 இடத்துல பிரித்து யார் உக்ரைன் தாக்கல் நடத்தினாங்கல்ல, அதற்கு பதிலடி நடவடிக்கையாக கூட இது மாதிரி மிரட்டுறதுக்காக கூட இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நைட்டாக நம்ம அப்படியே இஸ்ரேலுக்கிட்ட நகர்ந்து போயிடலாம். காரணம் என்னென்னா, திடீரென்று எகிப்து லைட்டாக மனசு மாதிரி அந்த ரஃபா எல்லை பகுதியிலிருந்து மக்களை சினாய் பெனிசுலா பகுதிக்கு நான் கொஞ்சம் சேஃப் ஜோனுக்கு நகர்த்தலாமான்ற எண்ணத்தில் வந்திருப்பதாக ஒரு சில ஊடகங்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. அல்-சிசி அவர்கள் வந்து ஓகே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப நாள் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதற்கு கூட பின்புலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய சிஏனுடைய டாப் ஏஜென்ட் ஒருத்தர் நேராக வந்து இஸ்ரேல்கிட்ட பார்த்து எகிப்துக்கிட்ட பார்த்து பேசிட்டு போயிருக்கிறாரு. நிச்சயம் அதுக்கான சாதக பாதகமான முடிவுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட நகைத்திட்டாருன்றாங்க. அந்த வரைபடத்துலேயும் அப்படியே ஏரோ மார்க்லாம் போட்டு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இஸ்ரேலினுடைய படைகள் ரஃபாவுக்குள்ளார குறிப்பாக அந்த நசர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, நசர் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சேஃபாக வெளியேற்றிட்டு ஒரு சில அமாஸை வந்து நாங்கள் சுற்றி வளைச்சிருக்கிறோம், கொஞ்சம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சுற்றுருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பிலிருந்து பதிலுக்கு அவங்க தரப்பிலிருந்து தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அவன் இன்னும் கொஞ்சம் நம்ம வரைபடத்தோடு டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா, இது ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம். லெபனான் இஸ்ரேல் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வரைபடத்தில் தெரியுதில்ல, அந்த கோடுக்கு மேலே கருப்பு கலர் ரெட் கலர்லாம் மாற்றி மாற்றி நடத்தப்பட்ட தாக்குதல். லெபனான் ஹெஸ்புல்லா ஒரு 11 அட்டாக் 11 அட்டாக் கரெக்டாக அந்த நார்த்தன் இஸ்ரேல் பக்கத்தில் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலில் பெரிய இழப்புகள் இருக்கிறது அப்படின்னு உறுதிப்பட சொல்லிட்டாங்க. ஒரு சில அதாவது ஒரு 90% மேலே ஐரன் டோம் வீழ்த்தப்பட்டதாகவும், மீதி எங்களோட சேட்டலைட்னுடைய டவர் மீதியெல்லாம் ஒரு சில இடத்துல தகர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நசரல்லா அவர்கள், ஹெஸ்புல்லாஹ் தலைவர் நசரல்லா அவர்கள் வந்து நேற்று தனது உரையில் நாங்கள் தெளிவாக நாங்கள் எனிமீஸை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்க போகிறோம், பிளட் டு பிளட், ரத்தத்துக்கு ரத்தம் பழி வாங்கியே தீர்வுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அந்த தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையில. காலையில் கூட ஒரு தகவல் உங்ககிட்ட நான் பேசியிருந்தேன் ரவிக்குமார் ஆர்கே சேனலில். ஃப்ரான்ஸ் நடுவில் உள்ள வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தலாமான்ற மாதிரி நினச்சாங்க, ஆனால் முடியலன்ட்டாங்க. ஆனால் இடையில் I-24 அதாவது நார்மலாக இவங்க கொஞ்சம் இஸ்ரேலுக்கு சாதகமான நியூஸ் தான் போடுவாங்க முழுமையாகவே. ஆனால் இந்த ஒரு தகவலை வந்து UNRW வந்து ட்ரோன் 6 ட்ரோனை வெஸ்ட் பேங்க்குள்ளே அனுப்பியிருந்தாங்க, அதை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்கிறது தான் எப்படி எனக்கு தெரியல, அந்தளவுக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கிறது. அதை சுற்றி இதை சுற்றி கடைசியில் ட்ரோன் சப்ளை பண்ணுற அளவுக்கு UNRWA வந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஆனால் இன்று மதியம் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்ற சமயத்தில் ஒரு 2 to 3 மணி சமயத்தில் இஸ்ரேலுக்குள்ளே அந்த கியாட் மலாக்கி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல், அதாவது ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்தூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் ஆஃப் ஆஸ்தூத் பகுதியில் ஒரு டிராஃபிக்காக நிற்கிறாங்க. திடீர்னு கார்லேருந்து ஒரு நபர் இறங்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி ஷூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒன்றுனாங்க, இப்போ 3 பேர்னாங்க, அப்புறம் பார்த்தா இன்னொரு மீடியில் 4 பேருன்ற மாதிரி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9 பேர்த்துக்கு மேலே படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயம் கொஞ்சம் அதாவது இந்த வார் நிறுத்தத்தையோ மீதியோ கொண்டு வருமானா நிச்சயம் கொண்டு வராது. அதாவது குறிப்பாக ரஃபா பகுதியில் அது போன்ற பகுதியெல்லாம். ஏன்னா இந்த தாக்கல் நடத்தின உடனே ஹமாஸ் தரப்பில் வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப தைரியமான ஒரு நடவடிக்கை, இதை நாங்கள் வரவேற்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஒரு இன்டென்ஷனை கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றும். ஏன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்ககிட்ட சொல்கிறேனே. இப்போ முனிஷ் மாநாடு எங்கே நடக்குதுன்னா ஜெர்மனியில் நடந்துகிட்ருக்கு. வெஸ்டர்ன் நாடுகள்லாம் பெரிய அளவு கலந்துக்கிறாங்க. இதில் ஒரு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் நேற்று அறிவித்த நிலைப்பாடை விட இன்றோட நிலைப்பாடு வந்து கொஞ்சம் சற்று மாறுதல் அடைந்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ பார்க்கலாம், கள நிலவரம் என்பது அங்கே பெரிய அளவுக்கு போயிருக்கிறது. அதே சமயத்தில் காசாவுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் சிவிலனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலியாகிடுச்சு. மீதி கட்டிடங்கள் அதாவது வீடுகள்லாம் இருக்கிறது ஒன்லி 30% தான். 84% ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து சிவியர் ஹிட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து மீதி எல்லாமே காலி ஆகிடுச்சு. அது இல்லாமல்
நார்த்தன் காசா பகுதியில் பெரிய அளவுக்கு சஃபரிங் ஆகிட்டுருக்காங்க, உணவு மீதி எதுவுமே இல்லாமல். அதனால தான் சினாய் பென்சுலா வழியாக வெளியேற்றிடலாமான்ற எண்ணத்தில் எகிப்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலை வெளியிட்டது யூஎன்னும் அல் ஜசீராவும் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ரைட்டாக ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட போயிடலாம். ஜெலன்ஸ்கி கிளம்பும் போதே நான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கிளம்புறேன், அதனால் நிச்சயம் நம்மளுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்குன்னாங்க. முனிஷில் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு மெயினாக ஃப்ரான்ஸை பார்க்கணும்னு நினச்சாரு, ஜெர்மனியை பார்க்கணுன்னு பார்த்தாரு. ஜெர்மனி போனவுடனே அடடி நண்பா வா 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 உன்னை தான் எதிர்பார்த்தேன், இந்த வாங்கிக்கோ 4 என்னப்பா என்னென்ன கொடுக்கலாம் ஐயா, நிறையா கொடுக்கலாங்க ஐயா, நிறையா அனௌன்ஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கற்பனை உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு கேட்க வரும்போது நம்ம அதாவது வேட்பாளர் எந்த அளவுக்கு நம்மளை வாக்குறுதி கொடுப்பார், எந்த அளவுக்கு நம்மளை அப்படியே தெய்வமே நீதாயா ஓட்டு மட்டும் போடுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கற்பனை அப்படியே மனசுக்குள்ளே புல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரியான வாக்குறுதி வந்து இப்போ வேட்பாளர் பொசிஷனில் ஆகுறதுனா ஜெர்மனி இருக்கிறாங்க. ஜெர்மனி ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நாங்கள் செக்யூரிட்டி கேரண்டினா வான்பரப்பு பாதுகாப்பதற்காக நாங்களும் உங்களுக்கு சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஜெர்மனி சைன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ஸு சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கனடா சைன் பண்ணிட்டாங்க, யூகே சைன் பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்கா சைன் பண்ணியிருக்கிறாங்க, போலந்து சைன் பண்ணிட்டாங்க, இப்போ ஃப்ரான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து ஜெர்மனி பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பண்ணாங்களேப்பா, அதனால் ஏதாவது பிரிவு பலன் அடைகிறாங்கன்னா எதுவுமே இல்லை. தாக்குதல் நடத்துறது நடக்குது, அதே பிரச்சனை தான். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 1.1 பில்லியன் அளவுக்கான ஃபண்டிங் கொடுக்குறேன், 1,20,000 ஷெல் கொடுக்குறேன், 36 அவுயூசர்ஸ் கொடுக்குறேன், IRIST 1 இல்லை 2 எல்லாம் 2 ஸ்கைனெக்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே கொடுக்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் கொடுக்குறீங்க, இல்லை என்ன பண்ணுறீங்க, இல்லை. சரி, இப்போ இன்னொரு சந்தேகம், ஜெர்மனிக்கிட்டேயே இங்கே செல்ஸ் இல்லை. என்ன செல்ஸ் இல்லைன்னா அணு ஆயுதம்னு வருது பாருங்கள், குண்டுகள் வந்து இல்லை. இப்போ எங்கே வாங்கணுன்னா வெளியில் வாங்கணும். இதற்கு மொத்தமாக இவங்க போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. யூரோப் யூனியனில் முனிஷ் மாநாட்டிலே பேசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், அவசரமாக நம்ம உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு. ஸோ வெளியில் வாங்கலாம் அப்படின்னும்போது ஃப்ரான்ஸும் ஓடி வந்து தடுத்துட்டாங்க, க்ரீஸும் தடுத்துட்டாங்க. இன்னொன்று ஆக்சுவலாக க்ரீஸ் தடுக்க முடியாது, இன்னும் சைப்ரஸ் ஒரு சில நாடுகள் உள்ள ஓடி வந்து அது எப்படிப்பா நீங்கள் நம்ம ஏங்கிட்ட இருக்குது, மற்ற நம்ம நாடுக்குள்ளே இருக்குது, நீங்கள் வெளியில் போய் வாங்கினா ஏற்கனவே நம்ம பொருளாதார நிலைமையில் யூரோப்பியனும் அதில் பாதாரத்தில் நெகட்டிவில் போகுது, இன்னும் நீங்கள் வெளியிலே போயிட்டீங்கன்னா உள்நாட்டில் வாங்கினா தான் நம்மளோட பொருளாதாரம் வளரும், வெயிட் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இங்கே தான் வாங்கணும் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு போடு தடையே அப்படின்ட்டாங்க. நேற்று தான் ஹங்கேரியுடைய விக்டர் ஓர்பன் அவர்கள் அவர் ஒரு பொருளாதார அதாவது பொருளாதார தடைனா ரஷ்யா மீது போடப்படுற பொருளாதார தடையை அவரு நிறுத்திட்டார். இங்கே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தலாம், போலந்து இடையில ஓடி வந்து ஜெர்மனிக்கிட்ட ஒரு குறுக்கு சால் ஓட்டிட்டாங்க. என்னப்பா குறுக்கு சால் அப்படின்னா, நடுவில் ரொம்ப நாளாக போலந்து ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, இந்த மாதிரி வேர்ல்டு வார் 2 எங்களுக்கு பெரிய இழப்புகள் ஜெர்மனியால் நிறைய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு இழப்பீடு கேட்டாங்க. எப்பெல்லாம் ஜெர்மனி ஏதாவது கூட்டம் நடக்குதோ போலந்தனுடைய அதிபர் டூசா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா கிட்ட ஏப்பா கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி கொடுங்கன்னு போகிறவங்ககிட்டலாம் அந்த கதையை சொல்லுவாங்க. அதனால் போலந்துக்கிட்ட போனாலும் பயம், ஐயோ ஒரு நச்சரிப்பாய் அவர்கிட்ட பணம் வாங்கி கொடுக்க சொல்லின்னு ரொம்ப கவலையாக இருந்தாங்க. ஜெர்மனியுமே வந்து என்னப்பா எப்பயோ நடந்தது இப்போ கேட்டுக்கிறாரு, யூரோப்பியனுக்குள்ளே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுமே சொல்லிட்டு அப்பப்போ மிரட்டுறது வேறு ஜெர்மனியை. இப்போ வந்து என்ன மனசு மாறினாங்களோ தெரியல, ஜெர்மனி கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட அந்த வேர்ல்டு வார் 2க்கான அந்த இழப்பீடை கேட்கவே மாட்டேன், ஹாப்பியாக இருங்க, நானும் மறந்துடுறேன், ரப்பர் எடுத்து அழிச்சிடறேன், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே ஜெர்மனி இந்த இடத்துல பெரிய மூச்சு விட்டுட்டாங்க. ஸோ பார்க்கலாம். அதே போல் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் ஏதாவது ஒளிந்திருக்கிறதா என்றால் இல்லை. இன்னும் அதாவது விவசாயிகளோட போராட்டம் இங்கே சேம் தான், இந்தியாவில் என்ன நிலைமையில் இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் போராட்டங்கள் அதிக அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக நேற்று போலந்தினுடைய யூரோப்பியன் பாராளுமன்றத்துக்கு வெளியில் நிறைய இதெல்லாம் போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வரைபடங்கள் பார்க்கும்போது தெரியுது, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த பக்கம் அயர்லாந்து வரைக்கும் பரவ ஆரம்பித்து விட்டது, அப்படியே இந்த பக்கம் எஸ்டோனியா தவிர லாட்வியா வரைக்கும் பரவ ஆரம்பித்து விட்டது, அப்படியே நம்மளுக்கு கீழே வந்தால் ஸ்பெயின்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்த யூரோப்பியனும் பரவ ஆரம்பித்து விட்டது. ஃபைனல் வீடியோ நிறைவு பகுதி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். அண்டார்டிகா பகுதி இருக்கு இல்லையா, அண்டார்டிகா பகுதியில் நாங்களும் கொடியை நிறுத்தி நாங்களும் அதுக்கான டெரிட்டரிக்கான உரிமையை கொண்டாட போகிறோம் என்று ஈரான் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. அண்டார்டிகா பகுதியில் 1941 அமெரிக்கா கொடியை நாட்டிட்டு இந்த டெரிட்டரியை நாங்கள் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காகவும் அந்த பகுதியை தனக்கு கொண்டாடினாங்க. சரி இவங்க மட்டும்தான் அப்படின்னாங்கன்னா
சிலி 1555 ஃப்ரான்ஸ் 1840 நியூசிலாந்து 1923 ஆஸ்திரேலியா 1933 நார்வே 1939, UK 1941. இவங்க எல்லாம் அந்த பகுதியில் கொடியை நாட்டி அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு பகுதியை பிச்சுக்கிறாங்க. இப்போ ஈரான் சொல்ல என்ன நீங்கள் மட்டும் பெரியாளா, நாங்களும் வரோம், நாங்களும் கொஞ்சம் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. பார்த்து பாஸ், அங்கேயும் போயிட்டு அந்த பகுதி தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அங்கேயும் போய் சண்டையை கிளப்பிவிட்றாதீங்க, கரடி பெராண்டி விட்டுரும், கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்க. ஏன்னா இங்கே தான் ஏதோ மனிதர்கள் அது இது இருக்காங்கன்னா அங்கேயும் போய் சண்டையை கிளப்பிவிட்றாதீங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஐ திங்க் நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் பேச நினச்சேன். ஐ திங்க் நான் காலத்தின் காரணமாக நான் முடிச்சுட்டு இந்த வீடியோவோட கண்டினியூவாக நான் நாளைக்கு உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் போடுறேன். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அவடியூக்கா பகுதியில் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள சுற்றி பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, மஞ்சள் கலர்லாம் ரஷ்யா அட்வான்ஸாக முன்னேறி வராங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் சுற்றி வளைக்க போகிறாங்க. அதனால் உக்ரைன் அவசரமாக அதிகமான இராணுவ வீரர்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. இன்று அமெரிக்காவும் உறுதிப்படுத்திட்டாங்க, இல்லை ஆயுதங்கள் பற்றாக்குறையினால் நாங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு அன்பு மடலை ஏற்றுக்கிட்டு மீதும் ஒரு அன்பு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னா ஜப்பான் வடகொரியா கிட்ட நாங்கள் சேமமாக நட்பாக போகலாம், பிரதர்வுடாக இருக்கலாம், அது மாதிரி ரெக்வஸ்ட் வச்சாங்கல்ல. அதற்கு கிம் ஜாங் உன்னோட தங்கச்சியும் ஓகே பரவாயில்ல, நீங்கள் நல்லபடியாக அன்பு மட்டும் விதைத்தீங்கன்னா அன்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அந்த அன்பு விதைக்கு அன்பான பதிலாக ஜப்பானை வந்து அன்பாக வரவேற்றிருக்கிறாங்க. அன்பாக முடியும், அன்பாக இருக்கட்டும், வளரட்டும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் முடிச்சு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல். நன்றி, வணக்கம்.